போதும் என்று நினைச்சுக்கொண்டு அந்த 10,000க்குள்ளேயே நீங்க குடும்ப செலவு அனைத்தையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். மீதி இருக்கிற 10,000 சேவிங் செய்து கொள்ள வேண்டும். 3வது பாயிண்ட், கடன் மட்டும் வாங்காதீர்கள். அதாவது எந்த பொருளையும் அல்லது தனக்கு தேவை என்று கடன் வாங்காதீர்கள். நீங்கள் வாங்க நினைக்கும் பொருட்களை வாங்க பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பணத்திலிருந்து நீங்கள் விருப்பப்பட்டதை வாங்கிக் கொள்ளுங்கள். 4வது பாயிண்ட், உங்களுக்கு உள்ள திறமைகளை பலவாறு உபயோகப்படுத்துங்கள். அதாவது இன்றைய உலகம் மாறிக்கொண்டே போவதால் நாமும் புது புது திறமைகளை மனதளவில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவே பின்னாளில் செயல் வடிவில் உங்களுக்கு உதவும். 5வது பாயிண்ட், சம்பாதிக்கக்கூடிய பணத்தை மேலும் மேலும் அதிகரிக்க வையுங்கள். அதாவது ஒரு 20,000 சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அதில் 10,000 மட்டும் செலவு போக மீதி 10,000 இருக்கும். அந்த 10,000 ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுங்கள். அப்பதான் அந்த பணம் மேலும் மேலும் பெருகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் புதிதாக இந்த சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் DTGSL ஜிகேந்திராஜ் ஐயப்பா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பிச்சு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.